ஹலோ காய்ஸ், இது உங்கள் லெவலன் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைன் ரிங் டிசைனுங்கிற மானுவல் எபிசோட் 36 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அங்கேருந்து எல்லா மனுஷனும் கொண்டு விட்டு ஹீரோ யோசிக்கிறான். இந்தமாரி நான் டயர்டான அளவு சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த நேரத்தில் ஹீரோவை ஸ்டோன் ரைனோங்கிற மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வருது. ஓ எலெக்ட் மாஸ்டரா அப்படின்னு ஹீரோ டக்குன்னு கேட்டு ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண போகிறான். கிட்ட போன வகத்துக்கு டண்டர் செயின் ஃபோர்க் அப்படிங்கிற அட்டாக் யூஸ் பண்ணி மண்டையிலே அட்டாக் பண்ணுறான். இது என்ன ரொம்ப டஃப்பாக இருக்கு. அந்த நேரத்தில் அந்த மான்ஸ்டரும் ஹீரோ அட்டாக் பண்ண முடியாது. அப்படியே அந்த மான்ஸ்டர் எப்படியோ ஹீரோ அவன் மேஜிக் வச்சு தடுத்துறான். இது என்னதான் பெருசாக இருந்தாலும் இது வேகமாக தான் நகருது. அதை நம்ப கஷ்டமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அந்த மான்ஸ்டர் ஹீரோ வெறி கொண்டு அட்டாக் பண்ண வருது. இன்னும் இது வருது. அப்படி ஹீரோ யோசிச்சு படுற நேரத்தில் அந்த மான்ஸ்டர் தரையெல்லாம் உடச்சிக்கிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அது லேட்டு ஹீரோ டாச் ஆகி உன் கூடலாம் விளாட வரல பிக் காய், எனக்கு தெரிஞ்சு அதோட வீக் பாயிண்ட் அது கண்ணு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் லாவ் ஆஃப் எர்த் அண்ட் விண்டோ யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரான். சொன்ன மாதிரி அவன் கண்ணிலே ஒரு வெட்டு வெட்டுறான். இதுதான் அவன் முடிவு அப்படின்ட்டு அது கண்ணுலேயே குத்துறான். இன்னும் வேகமாக குத்துன இடத்துல லைட்னிங் வர யூஸ் பண்ணி பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக்ல மான்ஸ்டர் செத்து கீழே விழுவுது. அதை கொன்னுட்டு ஹீரோவும் இந்தமாரி எலெக்ட் மாஸ்டருக்கு எதிராக என் எக்யூப்மெண்ட்லாம் அதோட லிமிட்ல இருக்கு. நேரம் என்கிட்ட இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லாமல் சண்டை போட்டிருந்தா அது ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். நான் அவசரப்படாம என் கியர்லாம் இந்த உலகத்தில் நான் அப்கிரேட் பண்ணி ஆகணும். இல்லைனா நான் பாஸ் கூட சண்டை போடும்போது அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது பி ரேங்க் டஞ்சன் தானே, அப்போ ஐ ரேங்க்ல இருக்கவங்களாம் இதில் வந்தால் என்ன பண்ணுவாங்க? சரி, பாஸ் மட்டும் டார்க்னஸ் டைப்பாக இருந்தால் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்படி ஹீரோ உள்ள பண்ணிட்டு இருக்க நேரத்தில் வெளியே நடக்கு நாடுறாங்க. அங்கேருந்து ஒருத்தன் இன்னும் வெளியே வரல. அங்கேருந்து இன்னொருத்தனும் அவன் உள்ளே போய் ஏற்கனவே 20 நிமிஷம் ஆச்சு. இல்லை ஒருவேளை அவன் உள்ளே இறந்துருப்பான் இருக்கு. நான் அப்பவே சொன்னல, ஒரு டி ரேங்க் ஹீரோ ஒரு பி ரேங்க் டஞ்சனுக்கு போகிறது ஒரு சூசைடுக்கு சமம்னு. இந்த பல்காக இருந்தவனும் எனக்கு தெரிஞ்ச அவன் ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் உள்ளே போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் லெவல் 30 மான்ஸ்டர் அவனை தாக்கியிருந்ததுன்னா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது அவனுக்கு. எந்த நிமிஷத்துலையும் சேலஞ்சர் செத்துட்டான் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும் பாரு அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் அந்த வைஸ் கேப்டனும் எங்கள் வைல்ட் ரோஸ் பார்ட்டி இந்த பி ரேங்க் டஞ்சனில் சண்டை போடும்போது அது லெஜெண்டரியாக இருந்தது. அந்த லெவல் 30 காண்டாமிருகமும் அப்புறம் ஃபைனல் பாஸும் அதை நாங்கள் டிஃபீட் பண்ண 1 மணி நேரமும் 15 நிமிஷமும் எடுத்துக்கிட்டோம். அதுதான் ரெக்கார்டு. அது இன்னுமே யாரும் பீட் பண்ணல. அந்த நேரத்தில் மற்றவங்களாம் அந்த பையன் அவன் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தான். அவன் இந்த பி ரேங்க் டஞ்சனோட ரெக்கார்டை கூட பீட் பண்ணாலும் பண்ணிடுவான். அதுக்கு அந்த வைஸ் கேப்டனும் நீ என்ன அவங்களோட நான் கீழான்னு பேசுறியா? அவன் இன்னும் 2 நிமிஷத்தில் வெளியே வரலாம். ஒன்று அவன் இறந்துருப்பான். இல்லை அவன் வெளியே வந்தானா நாங்கள் ஹீரோ அசோசியேஷனுக்கு அதை ரிப்போர்ட் பண்ணுவோம். அவன் ஏதாவது சீட் பண்ணியிருந்தானா அதுக்கேற்ற பே அவன் பண்ணி ஆகணும். அந்த கண்ணாடி போட்டிருந்தாலும் அவன் என்னதான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் அவன் ரொம்ப நேரம் அங்கே இருக்க வைக்காது. நீங்கள் என்ன மாதிரியான ட்ரக் யூஸ் பண்ணாலும் ஒரு பி ரேங்க் டஞ்சன்லாம் சோலோவாக கிளியர் பண்ண வைக்காது. அவன் இந்த ரெக்கார்டெல்லாம் உடைக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்ச அவன் உயிருக்காக போராடிட்டு இருப்பான். சுற்றி இருந்தவங்களாம் சிஎன் டி ரேங்க் டஞ்சனை ஒப்பிடும்போது பி ரேங்க்லாம் வேற லெவலில் இருக்கும். ஒரு டி ரேங்க் ஹீரோ உள்ளே போய் 20 நிமிஷம் கழிச்சு வரலையா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோ எல்லாம் செத்து போன மாதிரியே பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த கேப்டனும் ஹீரோ பண்ண ரெக்கார்ட்லாம் பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீனில் ஹீரோ பண்ண ரெக்கார்ட்லாம் வரிசையாக இருக்கு. அது என்னதான் சி ரேங்க் டி ரேங்க் டஞ்சனாக இருந்தாலும் அவன் தனியாக முடிச்சிருக்கான், அதுவும் வேகமா. அவன் உள்ளே போய் 20 நிமிஷம் ஆச்சு. எந்த டி ரேங்க்கும் நேரம் செத்துருப்பான். ஆனால் அந்த நேரத்தில் வைஸ் கேப்டனும் கேப்டன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறான். அதுக்கு அவளும் ஒன்றும் இல்லை. அவன் இன்னுமே உள்ள உயிரோட அது இன்னுமே சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கானா. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு டி ரேங்க் ஹீரோவால் எப்படி இதை பண்ண முடியும்? அந்த நேரத்தில் ஹீரோ தான் கட்டுறாங்க. ஹீரோ எதையோ பார்த்து இதுதான் அது என்னன்னு பார்த்தா பழங்கால எழுத்து பொறிக்கப்பட்ட ஒரு கதவு மாரி தருது. அதை பார்த்த ஹீரோவும் இது கன்ஃபார்ம் டார்க்னஸாக தான் இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு கதவை திறந்துட்டு உள்ள போகிறான். அந்த டோர்லட்டு ஒரு டார்க்னஸாக வந்து ஹீரோ உள்ளே எடுத்துட்டு போகுது. உள்ள பாஸ் மான்ஸ்டரும் கத்தியை வச்சுட்டு ஹீரோவாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மான்ஸ்டர் 45 லெவல் கொண்ட மூன் ஸ்வார்ட். இந்த மான்ஸ்டர் ஹீரோவை பார்த்து என்ன தனியாக வந்திருக்கான், இது என்ன ஏதாவது ஃபால்ட்டாக இருக்குமா? கேவலமான ஹீரோ, நீ என்ன தனியாக எதிர்க்க போறியா? ஹீரோ அதெல்லாம் சொல்கிறத கேட்டுட்டு அப்படி சிவனியும் நிற்கிறான். இன்னும் நடுங்குது. என்னை பார்த்து பயப்படுறியா? நீ அப்படி என்னை பார்த்து பயப்படுறனா நீனே அவனை கொன்னுக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாத. அதுக்கு ஹீரோவும் நான்லாம் உன்னை பார்த்து பயப்படல, இது பயம் இல்லை உற்சாகம். உன்னை போல ஒரு டார்க்னஸ் கொள்ள என்னால் வெயிட் பண்ணிட்டு இருக்க வைக்காது. அதோட உன் வெப்பன் நல்லா இருக்கு, அது எனக்கு வேணும். ரீசெண்டாக தான் என் வெப்பனை நான் லூஸ் பண்ணேன். அதுக்கு அந்த மான்ஸ்டரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு. ஒரு மனுஷனுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் இருக்கும்? நான் அவனை பாராட்டுறேன். ஆனால் உனக்கு என் வெப்பன் வேணும்னா என் கூட சண்டை போட்டு எடுத்துக்க. ஐஸ் டீமன் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற மொத்த இடத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணுது. எனக்கும் ஓகே அப்படின்ட்டு அவன் கத்தியில் அவன் டண்டர் பரை யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறான். அப்போ அந்த மான்ஸ்டரும் உனக்கு என் வெப்பன் வேணாமா? உன்னை துண்டு துண்டா கிழிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது தேவை. நீன்னு எனக்கு தனியாக சவால் விடுறியா? முட்டாள் ஹியூமன், என்னை சிரிக்க வைக்காத அப்படின்ட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுது. அந்த அட்டாக் ஒரு வேவ் மாரி ஹீரோ அட்டாக் பண்ண போது அதை அப்ரைஸ் பண்ண ஹீரோவும் ஓ வேவ் அட்டாக்கா, அந்த லாவ் ஆஃப் விண்ட் அண்ட் எர்த்லெட் அந்த விண்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் வேகமாக போவோம் அப்படின்ட்டு அந்த விண்ட் பவரை யூஸ் பண்ணி ஹீரோ ரொம்ப தூரம் போகிறான். இந்த மாதிரி எப்படியோ டாச் பண்ணி தள்ளி போய் நிற்கிறான். அதை பார்த்து அந்த மான்ஸ்டரும் இதை எப்படி அவன் டாச் பண்ணான், ஆனால் சுவாரஸ்யமாக தான் இருக்கு. ஹீரோ எதிர்த்து ஏதோ இன்னொரு அட்டாக் யூஸ் பண்ணுது. அதை பார்த்து ஹீரோவும் என்னடா அட்டாக் இது அப்படின்னு ஷாக் ஆகிறான். இதெல்லாம் என் ஸ்பீடு குறையும் இல்லையா, இது மூலயமா என்ன ஸ்லோ பண்ணலான்னு மட்டும் நீ நினைக்காத அப்படின்னு அவன் கத்தியில் அவன் லைட்னிங்கை சமன் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அவன் சமன் பண்ண மொத்த லைட்னிங்கும் அவன் ஸ்வாட்ல கலெக்ட் பண்ணுறான். டொமைனை டெஸ்ட்ராய் பண்ணி உன் ஸ்கில்லை கேன்சல் பண்ணுறேன், இது என்னோட சான்ஸ் அப்படின்ட்டு ஹீரோ வேகமாக அட்டாக் பண்ண போகிறான். அது என்னடா அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் ஹீரோ டக்குன்னு போய் அது நெஞ்சில் அட்டாக் பண்ணுறான். அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் ஹீரோ அட்டாக் பண்ணியும் லைட்டாக தான் அதை இழுத்து கொடுத்துருக்கு. பாரு, நீ அட்டாக் பண்ணது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் தான் வந்திருக்கு. முட்டாள் ஹியூமன், உன் அட்டாக்லாம் எனக்கு கொசு கடிச்ச
வச்ச மாதிரி இருக்கும்டா அப்படின்ட்டு அட்டாக் பண்ணுது. உன் பாடி அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கா, சரி உன்னை வீக் பாயிண்ட்ல பார்த்து நான் அட்டாக் பண்றேன். பயலாம் முட்டாள் அப்படின்னு அந்த மான்ஸ்டரும் அட்டாக் பண்ணுது. அதையும் எப்படியோ ஹீரோ டாச் பண்ணிடுறான். இவன் எப்படி நான் பண்ண போற அட்டாக் முன்னாடியே கணிச்சு டாச் பண்றான். அப்படி அதை யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்திலே டண்டர் ஃபியூசன் செயின் அப்படிங்கிற அட்டாக் யூஸ் பண்ணி பின்னாடி வந்து லாவ் ஆஃப் எர்த் அண்ட் விண்டை யூஸ் பண்றான். இதை வாங்கிக்க அப்படின்னு அதை அட்டாக் பண்றான். இந்த அட்டாக்ல கூட அதோட காவாசி எழுத்து தான் போயிருக்கு. அதை பார்த்த ஹீரோவும் உன்னை ஜெயிக்கவே முடியாதா, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன்னு எதிர்பார்த்தேன் ஹியூமன் வாரியர், ஆனா நீ ஓவர் கான்ஃபிடண்டா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வருது. சே, இது லாக் அட்டாக், இல்லாட்டி என்ன டாச் பண்ண வைக்காது. அப்போன்னா இந்த அட்டாக்கோட மூவ்மெண்ட்டையாவது நான் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கத்தியை வச்சு அந்த அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ண பார்க்குறான். என்னதான் அந்த ஹீரோ அதை டிஃபெக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் ஹீரோட எழுத்துலையும் காவாசி போயிடுது. இவன் பெரும்பாலான டேமேஜை திசை திருப்பிட்டான். அதனால இவனுக்கு அவ்வளோவா டேமேஜ் போல. இந்த ஹியூமன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருக்கான். நேரத்தில் ஹீரோ அதை அட்டாக் பண்ணிட்டு சண்டை போது என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு கத்துறான். அந்த அட்டாக் அது நெஞ்சில் பெரிய அட்டாக்கா விழுவுது. ஒரு சாதாரண மனுஷன் என்னை இவ்வளோ தூரம் தள்ளுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படி அந்த மான்ஸ்டர் யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல ஹீரோ சைடில் வந்து இன்னொரு அட்டாக் பண்றான். அதுவும் கரெக்டாக வீக் பாயிண்ட் பார்த்து அட்டாக் பண்ணதுனால அதுக்கு பெரிய டேமேஜ் விழுவுது. மறுபடியும் இது எப்படி பண்ணான், என் அட்டாக்லாம் எப்படி அவன் கண்டுபிடிக்கிறான். அதுக்கு ஹீரோவும் மூவ்மெண்ட் ரீட் பண்ண ஈஸியா இருக்கலாம், அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். நான் அது மூலயமா பார்த்தேன். அதுவும் ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இப்போ ரொம்ப உற்சாகமா இருக்கு ஹியூமன் வாரியர், நான் உன்னை ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டேன், நீ நார்மல் ஃபைட்டர் மாதிரி இல்லை அப்படின்னு அது டிஃப்ரெண்டா ஏதோ மாறுது. அதை பார்த்த ஹீரோவும் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னடா இது இப்படி மாறுதுன்னு. அந்த மான்ஸ்டர் பார்த்தா அதோட ஃபைனல் ஃபார்ம்ல வந்து நிக்குது. அதை பார்த்த ஹீரோவும் நீ கடைசியா அவன் ஃபைனல் ஃபார்ம் வந்துட்டியா, சரி என்கிட்ட வா, உனக்கு கொல்றதுக்கு முன்னாடி உண்மையான அதிர்ச்சி என்னன்னு நான் உன்கிட்ட காட்டுறேன். இந்த நேரத்தில் வெளியே என்ன நடக்குதுன்னு தான் காட்டுறாங்க. அந்த கேப்டன் டீ குடிச்சுக்கிட்டு உண்மையாலே சுயோஷி எங்க ரெக்கார்டை பிரேக் பண்ணிடுவானா, அவன் மட்டும் எங்க பார்ட்டி ரெக்கார்டை முறியடிச்சிட்டானா, எங்களுக்குன்னு இருக்கிற பேரும் அதுக்கான ரிசோர்ஸஸும் அதுல பாதிக்கும், அது மட்டும் இல்லாம எங்க டீமும் இதுல ரொம்ப பாதிக்கும். அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து டீ ஊற்றிக்கிட்டு கேப்டன் நீங்கள் என்ன வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறா. அதுக்கு அந்த கேப்டனும் தேங்க்யூ அப்படின்னு, நான் அந்த சுயேஷுங்கிற ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பாங்கிறத பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் தான், அவன் அதிக ரெக்கார்டை முறியடிச்சிருக்கான். மேலே நீ அப்படிதான் நினைக்கிறியா, நான் அவன் நேரில் பார்த்ததில்ல, ஆனால் அவன் டஞ்சனில் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கிறத கேள்விப்பட்டேன். அவனை சுற்றி இருந்தவங்க என்ன தான் கேலி செஞ்சாலும் இல்லை வம்பிழுத்தாலும் அதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் திரும்பி ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு அவன் மட்டும் போயிட்டு இருந்தானா. அவன் ஒரு முட்டாள்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தா அவன் அப்படி செஞ்சிருக்க மாட்டான். அதுக்கு அவளும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு தானம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் வைஸ் கேப்டன் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்கான ட்ரக் யூஸ் பண்ணுறது உங்கள் வாழ்க்கையை குறைச்சிரும், நீங்கள் ரொம்ப வீக்காக தான் இருப்பீங்க, வெளியே வந்தாலும் அமைதியான மிருகம் எப்போயும் பயங்கரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவன் சொன்ன மாரி அடுத்த சீன் ஹீரோ தான் கட்டுறாங்க. அந்த மான்ஸ்டர் ஹீரோ முன்னாடி அவர் ஃபைனல் ஃபார்மில் நிற்கிது. அதை எதிர்த்து ஹீரோவும் அவன் ஹேமர் பவரை எடுத்து சண்டை போட ரெடியாக நிற்கிறான். இது இந்த உலகத்துக்கு சொந்தமானது போலே தெரியலையே, நான் பார்த்ததுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீரோ நீ தான், மற்றவங்களோட உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதுக்கு ஹீரோவும் கவலைப்படாத, உனக்கு இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் காத்திட்ருக்கு அப்படின்னா அதை எனக்கு காட்டு அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் எப்படி அதை அட்டாக் பண்ணுறது லேட்டெலாம் தப்பிச்சிட்டு இருக்கான். அவங்க அட்டாக் பண்ணுறது கண்ணுக்கு தெரியாத அளவு ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கான். ஏன் எஃப்என்ஐ இல்லைனா இதை கண்டுபிடிக்க வைக்காது. இந்த ஸ்டேட்டில் அவனை இப்படி விட்டுட்டு போகிறது அவ்வளோ நல்லதில்ல, ஒரு ஸ்க்ராட்சோடலாம் இவனை விட மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ பயங்கரமாக அட்டாக் பண்ண ரெடி ஆகிறான். அந்த நேரத்தில் அந்த மான்ஸ்டர் கத்தி வச்சு அட்டாக் பண்ணுறது, அதை அவன் கத்தி வச்சு தடுக்க பார்க்குறான். எப்பயும் போல தான் என்ன தான் ஹீரோ தடுத்தாலும் அவன் டேமேஜ் ஆகுது, அதோட தள்ளி போய் விழுகிறான். மறுபடியும் ஹீரோ வெறி கொண்டு அட்டாக் பண்ண வருது. அதிலாட்டி ஹீரோ இப்படி டச் ஆகி மறுபடியும் அந்த மான்ஸ்டரே அட்டாக் பண்ணுறான். அதில் எனக்கு மறுபடியும் டேமேஜ் விழுவுது. அந்த மான்ஸ்டர் ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு உன் ஆயுதம் எனக்கு ஒரு சின்ன வலியை கூட ஏற்படுத்தாதரா, நீங்கள் எவ்வளோ நேரம் தான் வாயை மூடிட்டு இருக்கீங்க நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஹீரோ பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. இவனுக்கு என்ன தான் நான் டேமேஜ் பண்ணாலும் இவன் பதட்டமாக அமைதியாக இருக்கான் அப்படின்னு மான்ஸ்டர் ஹீரோ தப்பிச்சு போகிறத பார்த்து யோசிச்சுட்டு இருக்க. நீங்கள் எவ்வளோ நேரம் தான் இதில் தப்பிக்கிறீங்க அப்படின்னுட்டு டார்க் மூன் ஐஸ் பிரசன்ங்கிற அப்படி ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணுது. அதுலேட்டெலாம் ஹீரோ இப்படியே தப்பிச்சு நிற்கிறான். இது நல்ல ஒயிட் ரேஞ்ச் அட்டாக்காக தான் இருக்குது அப்படின்ட்டு ஹீரோவுக்கு டேமேஜும் உழுவுதில்ல. நான் என் மேக்ஸிமம் டிஃபென்ஸில் இருந்தாலும் இந்த ஸ்ட்ரென்த்துக்கு எதிராக ஒன்றும் பண்ண வைக்கல அப்படிங்கிற நேரத்துலேயே ஒரு ஸ்பைக் அட்டாக் பண்ண வருது. அந்த அட்டாக்கும் நேராக ஹீரோட வயிற்றுலேயே படுது. அதில் அவனுக்கு பயங்கரமான டேமேஜ் போகுது. அதுலேட்டு ஹீரோ தப்பிச்சதை பார்த்த அந்த மான்ஸ்டரும் இந்த ஹிட்லேட்டு நீ தப்பிச்சிட்டியா, ஆனால் மீதி இருக்கிற காட்சிப்பெல்லாம் வச்சுட்டு என்னை ஜெயிக்க வைக்காத, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், உங்களுக்கு யாருக்கும் சொல்லணும்னு சொன்னிச்சுனா நீங்களே சொல்லிக்கோங்க அப்படின்ட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ண வருது. இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு அவன் கத்தியை தூக்கி போட்டு இதை செய்ய போகிறான். எவனை யூஸ் பண்ணி தான் இந்த பாஸோட அட்டாக்கை தடுக்க வைக்கும் அப்படின்ட்டு அவன் ஹேமரை சமன் பண்ணுறான். அதோட அவன் கார்டு லூஸ் பண்ணும்போது தான் இந்த டிவைன் ஹேமரை சமன் பண்ணணும். இதெல்லாம் பார்த்த மாஸ்டரும் இன்னும் ஒன்று ஸ்ட்ரென்த் இருக்கா, ஆனால் என்னை எப்பயுமே ஒன்றால் கொல்ல முடியாது, என்னோட டிவைன் சிஸ்டம் அப்டேட் ஆனதுனால இந்த டிவைன் ஹேமர் பவர் யூஸ் பண்ணுறது 3% 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட அந்த லா ஆஃப் எர்த் அண்ட் விண்ட் இருக்கிறதுனால இது லைட்னிங் சேர்த்து என்னால் அட்டாக் பண்ண வைக்கும். இதோட அந்த லா பவரையும் இன்க்ளூட் பண்ண வேண்டியதான். என் அல்டிமேட் ஃபிசிக்ஸை 2 ஹேண்ட்லையும் யூஸ் பண்ண வேண்டியதான். இதை நல்லா க்ளோஸ் ஆப்பாரு அப்படின்னு ஃபுல் பவர் யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ணுறான். அல்டிமேட் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ணுறான். ஹீரோ எதிர்த்து அந்த மான்ஸ்டரும் அட்டாக் பண்ணுது. ஹீரோ அட்டாக் பண்ணதில் மான்ஸ்டர் கத்துது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன் ஹெச்பி ட்ராப் ஆகுதா. அந்த அடியில் அந்த மான்ஸ்டரோட மொத்த ஹெச்பியும் காலியாகுது. அந்த மான்ஸ்டர் வச்சு அந்த கத்தியும் கீழே போய் சொருவுது. அந்த அட்டாக்கை முடிச்சுட்டு ஹீரோவும் டக்குனு கீழே வந்துடுறான்.
வந்த வேகத்துக்கு அவன்கிட்ட இருந்து ஹீலிங் பண்ணுற எல்லாத்தையும் வச்சு அவன் ஹீல் பண்ணிக்கிறான். ஹீரோவும் அந்த மானஸ்டரோட கத்தி எடுத்துட்டு நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் அப்படின்னு அவன் கிடச்ச புது கத்தியை வச்சு நிற்கிறான். அவன் லெவல் 18 20 பேரான். இனிமேல் உங்களுக்கு டெய்லிக்கும் வீடியோ வரும். ஏன்னா எக்ஸாம் நடுவில் எனக்கு நிறைய நாள் லீவ் விட்ருக்காங்க. அதனால் மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.